டைரக்டர்னா ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாரு. ஆமா. நீங்களும் இயக்குனர் தானே, அவர் சொன்னது உங்க வாங்கிட்டீங்களா? நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்ல இயக்குனரவே ட்ரை பண்ணீங்களா? நானு ஓகே 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 இல்ல முழுக்க அவரு தான். அவரு அப்படி விட மாட்டாரு. நானும் ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு டைலாக போடுவோம், கவுண்டரை போடுவோம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது முதல் நாள்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டாரு. ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே, அப்படின்னா இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாலும் அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? இது இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது இப்போ அப்படி இப்போ இப்படி மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிர் முடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ கேட்குறது முத்த காட்சி பற்றி சார்.